அட வாங்க, சட்னி சாம்பார் செய்யாத நேரத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த இட்லி பொடி தான். அதுலேயும் ஹெல்த்தியான கருப்பு எள்ளையும் கருப்பு உளுந்தையும் வச்சு ஒரு இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சுட்டா அடடா செம்ம டேஸ்ட்டு. வேலையும் ரொம்ப ஈஸி தான். எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பேனில் நல்லா அடிகரமான பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப்பு கருப்பு எள்ளை நல்லா பொரிய விட்டு எடுக்கணும். நம்ம எவ்வளோ எள்ளு எடுக்கிறோமோ அதில் பாதி கருப்பு உளுந்து, அது கூட நான் ஏன் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன் அப்படின்னா அப்போ தான் அது எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டேன். ஸோ அதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய். ஓகே, அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி எடுத்து உடைக்கும் போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். அந்த பதத்துக்கு வந்தக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் பூண்டு பல்லையும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளியை போட்டு அதையும் நல்லா வறுத்து அதையும் ஆற வச்சிடலாம். ஓகே, இப்போ வறுத்த எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா போடலாம். ஃபஸ்ட்டு உளுந்து, காஞ்ச மிளகாய், பூண்டு, உப்பு, புளி இது மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 50% அரைக்கலாம். மெயினாக நம்ம பெருங்காயத்தூளை ஆட் பண்ணணும். தூள் இல்லை அப்படின்னா நம்ம கட்டி பெருங்காயத்தை கூட வறுத்து போட்டுக்கலாம். இது அரைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு அரைச்சினா இந்த பதத்துக்கு வந்துடும். லாஸ்ட்டாக எள்ளை போட்டு நல்லா குறைக்கணும் அரைச்சிடலாம். ஏன் சொல்கிறேன்னா எள்ளில் ஆக்சுவலாக எண்ணெய் தன்மை இருக்கும். அதனால் வளவலன்னு ஆகிடக்கூடாது. அதுக்காக லாஸ்ட்டில் போட்டு ஒரு நல்ல ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல திரியாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் நரன்னு இருக்கணும். அதை கொஞ்சம் ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். சுட சுட இட்லியோ தோசையிலையோ அது மேலே நல்லெண்ணெயை ஊற்றி இந்த பொடியை தூவி சாப்பிட்டிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டு, ஹெல்த்தி அண்ட் குயிக் ரெசிபி. ஒரு தடவையாவது இந்த பொடி இட்லியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு தான் வரும். காலியான உடனே செய்யணும்னு உங்களுக்கும் தோணும். பாய் பாய்.